பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஊழியத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து கொண்டு வருகிறேன். அதுல மோசேயின் மூலமாக ஆண்டவருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிப்பட்ட மகிமை, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளிப்பட்ட அந்த மகிமை, பழைய ஏற்பாட்டில் இருந்த மகிமை, புதிய ஏற்பாட்டில் இருந்த மகிமை, the glory of the Old Testament and the glory of the New Testament, the glory of the law, the glory of grace. இதனுடைய ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. Paul is trying to explain to the Corinthian church what a glorious God we serve. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் எவ்வளவு மகிமை நிறைந்த ஊழியம். அந்த ஊழியமே அவ்வளவு மகிமையாக இருந்ததனால் இந்த ஊழியம் இன்னும் எவ்வளவு மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி Paul wants to explain to the Corinthian church that we serve and we are to expect a greater glory. இன்னும் பெரிய மகிமையை நாம் அனுபவிக்கவும் உணரவும் வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த மேலான மகிமை வேண்டும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, Lord, I want the glory. Somebody said amen. யாராவது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் மகிமையை நான் பார்க்க வேண்டும், இன்னும் மகிமையை நான் பார்க்க வேண்டும், இன்னும் மகிமையான காரியங்கள். நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், don't look at the world and judge the glory of God. The church and God's glory has never diminished. கர்த்தருடைய மகிமை ஒரு நாளும் குறையவே இல்லை. எஸ்பெஷலி எப்பொழுதெல்லாம் காரிருள் உலகத்தை மூடுதோ அப்பதான் கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகமா வெளியரங்கமாகும். Whenever darkness covers the world, when there's a gloom, அப்பதான் அவருடைய glory இன்னும் அதிகமா manifest ஆகும். ஏன்னா வசனம் அப்படித்தானே சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ இருள் பூமியையும், இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. It is immaterial whether the world is having a good day or a bad day. The Lord says, even when there is a darkness and the gloom that covers the earth, உலகம் முழுவதையும் இந்த காரிருள் மூடினாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். means the Lord will rise upon you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய வெளிச்சம் நம்ம மேல் உதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Somebody said amen. Amen. உங்க மேல ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த மகிமை காணப்படும்னா it is a present perfect tense. It is not a past tense. மகிமை would have been seen இல்ல, மகிமை the glory will be seen. சொல்லுங்க ஆமென். I believe இந்த சீசன், இந்த 2021ல கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் எல்லாரும் பார்க்கிற ஒரு வருடமா இருக்க போகிறது. அந்த மகிமை வந்துருச்சுன்னா then everything will turn towards you in your favor. ஏன் உலகத்துக்கே இருள், உங்ககிட்ட மட்டும் மகிமை இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? 3ஆம் வசனத்துல ஜாதிகள் என்ன பண்ணுவாங்களா? உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவார்கள். They will all walk and come to you. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, they are coming. அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, ராஜாக்கள் வருகிறார்கள். ஏன்? உங்ககிட்ட மட்டும் அந்த மகிமை இருக்குது, உங்ககிட்ட மட்டும் அந்த குளோரி இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த காலகட்டத்திலே தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இதுதான் மகிமை தேவைப்படுகிற நேரம், இதுதான் மகிமையான ஒரு ஊழியம் செய்ய வேண்டிய நேரம், இதுதான் மகிமை. இது மங்கி எரிய வேண்டிய நேரம் அல்ல, இது பிரகாசமாய் மகிமையாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். Somebody said amen. யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுதான் நேரம், இதுதான் நேரம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க போகிறோம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஏன் பவுல் கொரிந்து சபை கிட்ட ஒளிந்து போகிற அந்த மகிமையுடைய ஊழியம்னு சொன்னாரு? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே
நித்தியத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோ எதிர்பார்ப்போ அதிகமாக எந்த பரிசுத்தவானாலும் தர முடியவில்லை. ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்களுக்காக எவ்வளவு ஆட்டையும் மாட்டையும் அடித்தாலும் அந்த ரத்தம் பரலோக நம்பிக்கையை தரவில்லை. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன் ரத்தத்தை சிந்து மரித்து மகிமையில் அவர் உயிர் தெழுந்தபடியினாலே வேற மகிமையின் நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், சாகாமலும் இருப்பான். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் லாசருடைய கல்லறைக்கு பக்கத்தில் அவர் நின்று சொல்லுகிறார். யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். So there is a hope in the New Testament of a greater glory. மரித்து மறுபடி எழும்புகிற அந்த hope இயேசு கிறிஸ்து கொடுத்ததுனால the glory that we expect, we experience is far bigger, higher and glorious than the Old Testament glory. ஏன் அங்க இருக்கிற எழுத்து பாவம் செய்யாதே செய்யாதே என்று சொல்லி செய்தினா ஆக்கினை தீர்ப்புன்னு எல்லாரும் அந்த சட்டத்தை மீறி அவங்க எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். ஆனால் கிறிஸ்து வந்தாரு, நம்ம எல்லாம் மகிமையின் நம்பிக்கையை கொடுத்து, இல்லப்பா அதை விட மேன்மையானது இருக்குதுன்னு சொல்லி பெரிய மகிமை கூட நடத்திட்டார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அந்த ஒளிந்து போகிற அந்த ஊழியம்னு சொல்லி சொன்னாரு? ஏன்னா இப்போ யாரும் ஆடை வெட்டி அதனுடைய ரத்தத்தை வச்சு யாருமே இப்போ பலிபீடத்துக்கு வர்றதில்லை. அந்த ஊழியம் முடிந்து விட்டது. ஆகவேதான் அவர் சொல்றாரு ஒளிந்து போகிற அந்த ஊழியம். இப்போ நம்ம ஆட்டு ரத்தத்தினாலையும் காளை எருதுகளுடைய ரத்தத்தினால we are not coming with the blood of the bull and the rams, we are coming with the blood of the Son of God. Amen. Is it not precious? Is it not glorious? அது இன்னும் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கிறது அல்லவா? You are not coming and praying with an animal that just grew with a farmer or somebody. You are coming with the blood of Jesus Christ, the Son of God. அவர்கிட்ட வந்து அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை எடுத்து வந்து நின்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? தன்னுடைய மகிமையெல்லாம் கொடுத்துருவார். கையவே தலையிலவே சொல்றீங்களா? So judgment கொண்டு வந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், கிரேஸ் கொண்டு வந்த நியூ டெஸ்டமெண்ட் குமாரனாகிய கிறிஸ்து. இதனுடைய க்ளோரி வந்து அதுல கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல, இதனுடைய க்ளோரி வந்து அதுல கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பு. சம்படி நான் உங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எழுதி வைத்தீங்கன்னா you will understand the difference between the Old Testament glory and the New Testament glory. அப்ப பாருங்க 9ஆம் வசனத்தில் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். சோ அந்த அதிகாரத்தினுடைய எண்ட் பாருங்களேன், Deuteronomy 27:26. It ends not with the promise of a blessing, but with a stern warning about those people who are going to அந்த கட்டளையை தாண்டி போறவங்க, those who are transgressing the law, they are cursed. ஸோ ஒரு பிளெஸ்ஸிங்ல வந்து முடியல, இதை மீறினீங்கன்னா உங்களுக்கு கர்ஸ் அப்படின்னு சொல்லி சாபம்ன்ற சாபத்தில் வந்து முடிகிறது. ஜனங்கள்லாம் ஆமேன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது உபாகமம் 28ஆம் அதிகாரம். Deuteronomy 28 consists of blessing and curses. முதல் 12 வசனங்கள்ல ஆசீர்வாதங்கள், அதுக்கு பிறகு வருகிற வசனங்கள் நீங்க 14ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சாபங்கள் இருக்கிறது. So அப்போ the Old Testamentல blessing was there, but the curse was stronger. Glory was there, but there was also judgment.
அங்க ஒரு நியாய தீர்ப்பு, அங்க மீறுதல், அதுல ஒரு சாபம், இதெல்லாம் அடங்கி இருந்தது. ஆனா ரோமர் 1:17 வாசித்து பாருங்களேன். ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி, விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி. The righteousness of God is revealed. For in the gospel the righteousness of God is revealed. Gospel நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்ன? உனக்காக ஒருவர் மரித்தார், உன் பாவங்களுக்காக ஒருவர் பலியாக செலுத்தப்பட்டார், உனக்காக ஒருத்தர் ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொள். இதான் நற்செய்தி. எத்தனை பேருக்கு சந்தோஷமா ஆமென் சொல்லணும்னு தோணுது? So that's the gospel of righteousness. அப்போ புதிய ஏற்பாடு ஆக்கினை தீர்ப்பினுடைய ஊழியம் அல்ல, நீதியை கொடுக்கும் ஊழியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரிடம்ஷன், அங்க டிரான்ஸ்கிரஷன், இங்க ரிடம்ஷன். அங்க எல்லாரும் ஃபெயில், இங்க எல்லாரையும் எப்படியாவது பாஸ் பண்றதுக்காக குமாரன் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து, சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பாவ மன்னிப்பு டெம்பரரி, இங்க பாவ மன்னிப்பு பெர்மனன்ட். பாவத்தை மன்னிச்சுட்டார திருப்பி கொண்டு வரவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம இப்படிப்பட்ட மகிமையை பெறத்தக்கதாக கர்த்தர் நமக்கு இந்த நீதியை, இந்த ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே 10 வாசித்து பாருங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. ரொம்ப அழகா பேசியிருக்காரு பாருங்க. ரொம்ப அவருடைய அந்த explanation that he gives about the glory of the New Testament, about the glory of Jesus Christ, it is nothing compared to what the people saw. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை கண்ணால கண்டார்கள். Old Testament glory was visible. எப்படின்னு கேக்குறீங்களா? There was a cloud on top of the ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல மகிமையின் மேகத்தை எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. இரவுல அக்கினி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசேயும் ஆரோனும் உள்ள போகும்போது மேல அந்த மேகம் நின்னுட்டு இருந்துச்சு. It was a visible glory. யாத்ராகமத்தின் புஸ்தகம் Exodus chapter 40 verse 34. யாத்ராகமம் 40:34 பாருங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அப்புறம் மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ I want you to understand, we are supposed to expect a greater glory than that glory. Hallelujah. Somebody lift your hands and give me a louder hallelujah. யாராவது கையை உயர்த்தி ஒரு பெரிய ஹalleluya சொல்றீங்களா? அந்த மகிமையை விட கர்த்தர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டின் மகிமை இன்னும் பெருசு. அவங்க எல்லாம் கண்ணில் அந்த மகிமையை பார்த்தாங்க. மோசே உள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. சபையார் எல்லாரும் அந்த மகிமையை பார்த்தாங்களாம். என்னாகமம் 16:42 வாசித்து பாருங்கள். என்னாகமம் 16:42. சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது.
நான் விசுவாசிக்கிறேன் இந்த கடைசி நாட்கள்ல சபைக்கு விரோதமாய் கூட்டம் கூடும் போது சபையின் மேல் கர்த்தருடைய மகிமை காணப்பட போகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக வெளிப்பட்ட மகிமை. Listen, the glory of God is not just revealed to those who worship him. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு மட்டும் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. There is a greater need for those who are standing against the church, against God's people. அவர்களுக்கு தேவ மகிமை வெளிப்பட போகிறது. நான் இருந்தா இன்னும் சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். The glory was revealed not just for the people to worship, but also for the enemies to know that God is standing and vindicating his people. தன் ஜனத்தின் பட்சமாய் கர்த்தர் நிற்கிறார் என்பதை ஜனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த தேவ மகிமை வெளிவந்தது. அதே மாதிரி ஒரு மகிமை ஏன் தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில் வரக்கூடாது? ஏன் இந்தியாவில் தேவ மகிமை வெளியரங்கமாகி ஜனங்கள் எல்லாம் அதை ஏகமாக கண்டு எல்லாரும் தேவ மகிமைக்கு நேரம் வரக்கூடாது? அதுதான் எழுப்புதல். That is the revival that we are praying for. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. The glory, the glory, the glory of the New Testament. That's what Paul is speaking to the Corinthian church. கொரிந்து சபை கிட்ட அவர் சொல்றாருப்பா, we are going to expect a greater glory. You have to have an expectation. ஒரு பெரிய மகிமையினுடைய எதிர்பார்ப்பு வேண்டும். சாதாரண மகிமை அல்ல. நேற்று இரவு we were having family prayer and I was sitting with my kids. நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது this is what I spoke to my children. நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னது இதுதான். There is a greater glory and we need to get ready for the greater glory. நம்ம இன்னும் பெரிய தேவ மகிமையை பார்ப்பதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். We cannot be satisfied with what we are doing. Not just producing songs, not just running a church. We need to see the glory of God revealed in India. We need the people to see the glory. இன்னைக்கு ஜனங்கள்லாம் எதை தேடிங்க போறாங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை. ஒரு கடவுள், எந்த கடவுள் தன் வல்லமையை காண்பிக்கும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. மனிதர்களிடத்தில் போய் தேடுகிறார்கள். அந்த மகிமையை காண்பிக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு இடமா தேடி அலைகிறாங்க. யாராவது எங்களுக்கு அந்த கடவுளுடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை காண்பிக்க மாட்டீங்களா, நிரூபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் பிறந்ததுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பல தேசங்கள்ல கடவுளே நம்பிக்கை. ஐஸ்லாண்டில் இப்போ ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சட்டம் பாஸ் பண்ணது மட்டுமல்ல, அது எனக்கு சரியா தெரியல. ஆனால் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வந்திருக்குது. என்னன்னு சொன்னால், ரிலீஜியனை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் மென்டலி டிஸார்டர் ஆனவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்வீடன்ற கிறிஸ்தவ நாட்டில் நீங்கள் ரிலீஜியஸை யார் மேலேயும் திணிக்க கூடாது, ரிலீஜனை திணிக்க கூடாதுன்னு கிறிஸ்தவ நாடு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க, அங்க கொரோனா வந்து இன்னும் செகண்ட் வேவ் வந்து இன்னும் நிறைய பேர் மனம் திரும்பாம ஓரின சேர்க்கை, மற்ற பாவங்களை பெருமைப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறது தான். யோசுவா 24 அதிகாரம் 15 16 வசனத்தை தான் என் குடும்பத்தாரோடு நேற்று நான் பேசிக் கொண்டிருந்தேன். யோசுவா கானானுக்குள் பிரவேசித்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் சொல்லுகிறார், எப்பா நீ எவ்வளோ பெரிய மகிமையை பார்த்து எவ்வளோ ஆச்சரியமா இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க கர்த்தரை சேவிக்கணும். You have to serve the Lord. As for me and my household we will serve the Lord. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? உங்கள் மூதாதையர்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? யாரை சேவிப்போம் என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கன்னு சொல்றார். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்.
ஜனங்கள் சொல்றாங்க, வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, தூரமா இருப்பதாக, தூரமா இருப்பதாக. எவ்வளோ பணம் வந்தாலும் பணத்தை சேவிக்காதீங்க, வேக்சினை சேவிக்காதீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது வேக்சினாலயா இல்ல இயேசுவின் நாமத்தினாலயா? கையை உயர்த்தி சொல்லுங்க, I am alive because of Christ. You are alive not because of the vaccine that the government is giving. You are alive because of the blood of Jesus Christ that was shed on Calvary. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது தேவனாகி இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தமாக. எந்த வேக்சினும் எந்த கவர்மெண்ட்டும் நம்மளை உயிரோட வைக்கல. Nobody can claim that. If the Antichrist wants to claim that he is bringing the solution and you are alive because of him, no sir. It is not because of medicine and it is not because of medical science. மருத்துவத்தினால மருத்துவன் கொடுக்கிற அந்த வேக்சினால கிடையாது. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பது காரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பயத்தை கொடுத்து 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 இனிமேல் உலகத்தை பிசாசு ஆள போறான். Antichrist is ready to rule the world because he has already spread the fear of death. மரணத்தை குறித்து ஒரு பயத்தை கொடுத்து எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல்ல. ஐயோ, இப்படி போனா செத்து போயிருவேன், அப்படி போனா செத்து போயிருவேன், அதனால ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடு, ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடு. அத பிசாசு தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். Still not able to understand எப்படி இந்த வைரஸ் எல்லா தேசத்துக்கும் பரவும். Still not able to understand எப்படி பிளேனை பிடிச்சு வைரஸ் போய் ஒவ்வொரு ஊரா போகும். Still not able to understand. ஹிஸ்டரியிலே அப்படி நடந்தது இல்லையே. ஒரு ஊர்ல பேண்டமிக் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல மட்டும்தானே இருக்கும். Still not able to understand how it can spread to other countries. இது என்ன எக்ஸ்போர்ட்ல ஏத்தி அனுப்புனதா? How can the virus travel to so many countries? What is happening behind this? நமக்கு தேவை தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகணும். We want every evil plot of the enemy to be revealed. எப்போ தேவ மகிமை வெளிப்பட்டுச்சோ எல்லா சத்துருக்களுடைய திட்டங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க? அல்லேலூயா. மகிமையின் ஊழியம் நமக்கு தேவைங்க. பிசாசு போடுற திட்டத்தை வெளிப்படுத்துற மகிமையின் ஊழியம், தீர்க்க தரிசன வரத்துல ஒரு மகிமையின் ஊழியம், வியாதிகள் சுகமாகிறதுல ஒரு மகிமையின் ஊழியம். We don't want an ordinary ministry. The end time ministry has to be a greater glory. I am challenging you. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். Don't live an ordinary life. This is the time for us to exhibit the greater glory of God. India needs to see the greater glory of the New Testament. India needs to see the glory of Jesus Christ. அங்க எல்லா ஜனங்களும் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல மகிமையை பார்த்தாங்க. இன்னும் the church has not revealed the greater glory of Christ. When it is revealed, India will be saved. அதை பார்த்துட்டாங்கன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. மலைக்கு மேல இருக்கிற எருசலேமின் மலை மேல அந்த உச்சியில் இருக்கிற சியோன் பர்வதத்தில் இருக்கிற தேவன் வாசம் பண்ணுகிறாரே, அந்த வாசம் பண்ணுகிற தேவன் பூமி எங்கும் என்னை தொழுது கொள்கிற காலம் வருகிறதுன்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் என்னுடைய மகிமை வரப்போகிறது. That is what he spoke to the Samaritan woman. He said, not just near this mountain. இந்த மலையில மட்டும்தான் இல்ல, பூமி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. யோவான் 4:21 அவர் சொன்னார், all across the globe this glory will be revealed. So இந்த பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் காணப்பட்ட அந்த மகிமை புதிய ஏற்பாட்டில் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு பார், இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த மகிமைக்கு முன்பாக அந்த மகிமை ஒண்ணுமே இல்ல. ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே.
கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த பழைய அந்த மகிமைக்கும் இந்த மகிமைக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? அதுல கையினால செய்யப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவ மகிமை. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய மகிமை நமக்குள் வந்து வாசம் பண்ண தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. நான் ஒன்று சொல்ல போறேன், கையை தட்டி ஆர்ப்பரிக்க போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? மோசே தேவ மகிமைய பார்த்துட்டு வந்ததுனால முகம் பிரகாசம். இங்க மகிமையே நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். பார்த்துட்டு வந்த மோசேயுடைய முகத்துல அவ்வளவு மகிமைன்னா, அந்த மகிமை நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற இந்த மகிமை எவ்வளவு பெருசா இருக்கணும். பார்த்துட்டு வந்தவருங்க. ஒரு மேக்னெட் பக்கத்துல ஒரு இரும்பு வச்சிங்கன்னா அந்த இரும்புல அந்த மேக்னெட்ல இருக்கிற காந்த சக்தி இந்த இரும்பை இம்பாக்ட் பண்ணி இதுக்குள்ளேயே மேக்னெட்டிக் பவரை வந்து இன்டியூஸ் பண்ணும். இது பார்த்துட்டு வந்த ஒரு இரும்பு துண்டு இந்த மேக்னெட்டை பார்த்ததுனால இந்த இரும்பு துண்டு மேக்னெட்டைஸ் ஆகும். ஆனா உங்களையே மேக்னெட்டா மாத்திட்டா, உங்களையே மகிமையினுடைய பிரதிபலிப்பா மாத்திட்டா, உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையை அவர் இறங்கி வந்து விட்டா. கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தில் இறங்கி வந்த மகிமை வேற, கையினால் செய்யப்படாத தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த கூடாரத்துக்குள்ளே இறங்கி வருகிற மகிமை வேற. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை விட சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கையினால செய்யப்பட்ட கூடாரத்தில் இறங்கி வந்த மகிமை ஒன்று, அவருடைய கையினால செய்யப்பட்ட இந்த கூடாரத்தில் இறங்கி வருகிற மகிமை. இந்த மகிமை எப்படின்னு சொன்னா, இந்த மகிமை அவர் வரும்போது திடீர்னு அடக்கம் பண்ணப்பட்ட இந்த சரீரம் மகிமையின் நம்பிக்கையாய் எழும்பிடும். மகிமையாய் போய் மகிமையுள்ளவரோடு வாசம் பண்ண போயிடும். அது ஒளிந்து போகிற ஊழியம், இது அழியாமையின் ஊழியம். இது ரட்சிக்கப்பட்ட பின்பு இதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது ஒளிந்து போகாது, இது என்றென்றைக்கும் அவரோட வாசம் பண்ணும்படி. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது என் ஏசையா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் கொரிந்து சபைக்கு அவர் சொல்றாரு, சார், you are supposed to have a greater glory than the Old Testament. Why are you fighting like ordinary people? You have a greater expectation. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீ பணத்துக்காகவும் வியாதிக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் போராடிட்டு இருக்கிறீங்க. உனக்கு எப்படிப்பட்ட மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவை அவன் நமக்கு தந்திருக்கிறார், அதை புரிந்து கொள்ளுங்க கொரிந்தியரேன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். வாசிங்க 12ஆம் வசனத்தை. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை என்ன நம்பிக்கை? ரோமர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். What is the hope? What is the hope that Paul is speaking about? என்ன நம்பிக்கைப்பா? எந்த மகிமை நம்பிக்கை? ரோமர் 5:4-5. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சரி. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். உபத்திரவங்களிலே வருகிற மகிமை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு உபத்திரவத்தை பார்த்தாலே எப்போ என்ன இதுல இருந்து வெளியே எடுத்து விடுவீங்க, ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சிலுவை, நாளைக்கு உயிர்த்தெழுதல். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. மகிமை வேணும்னா கவனிங்க, இக்காலத்து பாடுகள் இனி வரும், இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இன்னைக்கு பாடுகள், அதனாலதான் பவுல் சொல்ற உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுறோம்.
ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு the greater glory, today's trials tomorrow's glory. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உபத்திரவம் நாளைக்கு மகிமை வருகிறது. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையான எதிர்காலம் வச்சிருக்கிறார்? கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை ரிவீல் பண்ண போறார். சொல்லுங்க ஆமென். So அதுதான் he is trying to explain. ஒரு நம்பிக்கை இருக்குதுப்பா, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். ரோமர் 8:24-25 வாசித்து பாருங்கள். ரோமர் 8:24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உபத்திரவம், நாளைக்கு மகிமை. வா, சரியான ஒரு டேக்லைனா இருக்குதுல. இன்றைக்கு உபத்திரவம், நாளைக்கு மகிமை. we wait patiently for it. பொறுமையோட காத்திருப்போம். இன்னைக்கு நம்மளை பார்த்து இகழ்றவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் வரும், அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். பூமி அனைத்தும் அதை ஏகமாய் காணும். பவுல் அதனால்தான் கொரிந்து சபை கிட்ட சொல்றார், you have a greater expectation. You have a greater expectation. நம்பிக்கை பெருசுப்பா. அப்போஸ்தலர் 4:29 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை எல்லாம் தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போ என்ன நடந்துச்சு? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க எல்லாரும் தைரியமா பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த நம்பிக்கை என்ன பண்ணும்? நம்மளை ரொம்ப தைரியம் உள்ளவர்களா மாற்றும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தைரியம் தேவை? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், என் விசுவாசம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஏற்பட்ட சில உபத்திரவங்கள்னால நான் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இப்போ ஒரு பூஸ்ட் கொடுங்க ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ நீட் அ பூஸ்ட். ரொம்ப சோர்ந்து வந்திருக்கிறீங்களே, ரொம்ப சோர்ந்து இருக்கிறீங்களே, ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்க விரும்புகிறார். அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க அல்லேலூயா. மிகவும் தைரியமாய் பேசுறோம், தாராளமாய் பேசுகிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:12 ஆக்சுவலி தைரியமாய் பேசுகிறோம். we speak bold because of the hope, we speak boldly ன்னு சொல்றார். இந்த தைரியம் எப்படி அப்போஸ்தலர்களுக்கு வந்துச்சு? அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துச்சு. இயேசு எங்களோட கூட இருக்கிறார், அவருடைய மரணத்தை நாங்கள் பார்த்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கண்டோம். அந்த தைரியம் தான் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வந்துச்சு. பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். அவங்க கேட்ட உடனே இடம் அசைது. அதுக்கு பிறகு அவங்க ஊழியமே வேற மாதிரி மாறிடுச்சு. அப்போஸ்தலர் 4 பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஊழியமே வித்தியாசமா மாறுது. ஏஸ் அதுக்கு முன்னாடி சப்பான்னு எழுதாங்க. ஆனா இதுக்கு பிறகுதான் பட்டணங்கள் எல்லாம் குலுக்கப்பட்டு சமாரியாவில் எழுப்புதல் வெடிக்குது. செத்தவங்களை உயிரோடு பேதுரு எழுப்புறாரு. எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமா. சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை கர்த்தர் சுவிசேஷ பரப்பாளர்களாய் மாற்றிவிட்டார். சீக்கிரத்தில் மகிமை வெளியரங்கமாக போகிறது. சவுல்கள் பவுல்களாக மாற போகிறார்கள். நிறைய சவுல்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறாங்க. எல்லா சவுலையும் கர்த்தர் பைபிளை எடுத்துட்டு போற பவுலா மாத்த போறாரு பாருங்க.
நான் தாங்க இவங்களை துன்பப்படுத்தினேன், நான் தாங்க சொல்லி வந்து சாட்சி சொல்ல போறாங்க. தேவநாம மகிமைப்பட போகிறது. ஏன்னா அந்த மகிமையை அவங்க பார்த்தோன்னா சரண்டர் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட மகிமையை நாங்கள் வேற எதுலையும் பார்க்கல. Somebody said amen. வைராக்கியமா இருக்குதுங்க, உள்ளத்துல ஒரு வெறித்தனமா இருக்குதுங்க. இந்த வருஷம் கர்த்தருடைய மகிமையை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஆதங்கம் இருக்குதுங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு வெறி இருக்குதுங்க. எப்படியாவது கர்த்தர் தான் உயிருள்ள தெய்வம்ன்றத எல்லா ஜனங்களும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் நம் மூலமா அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். 13ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க முக்காடு போட்டு மகிமையை மறைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏன்? அந்த மகிமையை பார்க்கிறவங்களுக்கு பாவ உணர்வு வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப பரிசுத்தம் தேவையில்லை, நீ மட்டும் பரிசுத்தமா இருப்பா, நீ மட்டும் ஆண்டவரை பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி ஜனங்கள் மோசையை பரிசுத்தப்படுத்தி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. எல்லாரும் பரிசுத்தம், எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். நாங்க முக்காடு போடுறது இல்ல. பவுல் சொல்றாரு, நாங்க முக்காடு போட்டுக்கிட்டு நாங்க மட்டும் கர்த்தருக்கு க்ளோஸ் ஆகணும்னு விருப்பப்படல. கொரிந்து சபையே, நீங்க எல்லாரும் அந்த மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் முக்காடு போட வேண்டியது அவசியமா இருந்துச்சு? ஏன் பாருங்களேன், ஒரு நல்லது கிடைச்சிச்சுன்னா அது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது தானே. ஏன் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியலன்னு சொன்னா அவங்க மனசு அப்படி கடினப்பட்டுருச்சு. இன்னைக்கும் சபையில நீங்க பாத்தீங்கன்னா சில பேரு இந்த கொரோனா காலத்துல இன்னும் கர்த்தரை அதிகமா தேடணும்னு வாஞ்சிக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் சர்ச்சுக்கு போனா கொரோனா வந்துடும் இன்னும் ஆண்டவரை விட்டு விலகி போகுது. நான் கேட்குற மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க இந்த பேண்டமிக்ல ஆன்லைன்ல நீங்க வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணீங்களா? எத்தனை பேர் எழும்பி குளிச்சு ட்ரெஸ் மாற்றி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பரிசுத்தமாக ட்ரெஸ்ஸை மாற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்டாக 8 மணி ஆராதனைன்னு சொன்னால் 8 மணிக்கு கரெக்டாக பைபிளை திறந்து உட்காந்து கூட கைத்தட்டி பாடி ஃபோனை நடுவில் பார்க்காம எவ்வளோ பேர் அட்டென்டிவாக கவனிச்சிங்க? உண்மையே சொல்லுங்க. Did you really worship God the way you would have when you came to the church? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்? நானும் சர்வீஸ் அட்டன் பண்ணேன். ஏன் லாக்டவுன் போட்டிருந்தாங்க, யாரும் வெளியே வர முடியல, ஆலயத்துக்கு வர முடியல. ஆகவே நம்ம வந்து அட்டன் பண்ணோம், உயிருக்கு பயந்து அப்போ வந்து ஜெபத்தில் கலந்துக்கிட்டோம். ஆல் நைட் ப்ரேயராக இருந்தாலும் சரி, டெய்லி ப்ரேயராக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னைக்கு அதான் வீட்டில இருந்தே வர்ஷிப் பண்ணலாமே, அதனால சபைக்கு வர்றதில்ல. அந்த மகிமையை பத்தி நமக்கு கவலை இல்லை. உயிர் பிழைச்சா போதுன்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். பிசாசு உலகம் முழுவதும் கொண்டு வந்த பயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். பயத்துக்கு மேல இன்னைக்கும் உயிரோட வச்சுட்டு இருக்கிற கர்த்தருடைய மகிமையை பத்தி நமக்கு கவலை இல்லை. டோன்ட் பி ஸ்கேர்ட். தேவனுடைய மகிமை பெரியது. ஒளிந்து போகிற அந்த ஊழியத்தில் இருக்கிற மகிமையை விட இந்த ஊழியத்தில், அதனாலதான் பவுல் சொல், நாங்க முக்காடு போடுகிறது இல்லப்பா. 2 கொரிந்தியர் 3:14 வாசிங்க. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. யாருடைய மனது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மகிமை கடினப்பட்டது. They did not want to be holy and also receive the glory. So they said, Moses, you be holy and you receive the glory. When you see us, don't reveal the glory, cover it up. ஆரோன் சொல்றாருங்க. வேற யாராவது சொன்னா பரவாயில்லங்க. ஆரோனும் ஜனங்களும் சொல்றாங்க, தயவுசெய்து மூடிட்டு பேசுப்பா, முகத்தை மூடிட்டு பேசு, எங்களால வந்து தாங்க முடிய மாட்டேங்குது அந்த மகிமை. உங்ககிட்ட வந்து அப்படிப்பட்ட க்ளோரி வந்துச்சுன்னா, நீங்க அப்படிப்பட்ட மகிமை வந்துச்சுன்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இல்லை, அதனால என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்லாவிட்டால் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கே மாற்றம் வேணும், உங்க மகிமை எனக்கு கொடுத்துருங்க, நான் இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறேன், எனக்கு உங்க மகிமை வேணும்னு கேட்க போறீங்களா? பேதுரு சீமோனா இருக்கும்போது அவன் அற்புதத்தை பார்க்கும்போது ஆண்டவர்ட்ட சொல்றான், நான் பரிசுத்தமான மனிதன் இல்லை, என்னை விட்டு நீங்க போயிருங்க. ஆண்டவர் சொன்னா, நான் போறதுக்காக வரலையே, உன்னை மாற்றுறதுக்கும் மாற்றத்தின் பிரதிநிதியாய் உன்னை மாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் பின்னாடி வா, வலைய போட்டுட்டு வா, வலைய போட்டுட்டு வா.
திரும்பி பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு வலை எடுத்துட்டு போன போது பின்னாடியே துரத்திட்டு வந்து அவனுடைய இயலாமையை புரிய வைத்து கர்த்தர் மறுபடியும் ஊழியத்துக்கு அழைத்துட்டு வந்தார். மகிமையின் ஊழியம், மகிமையின் ஊழியம், செத்தவங்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியம். தபித்தாலே எழுந்திரு, அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல தரப்போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய இருதயம் கடினப்பட்டது. அதனாலதான் என்ன ஆச்சா, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில், பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் சரி தலைய கவர் பண்ணாம பழைய ஏற்பாட்டை வாசிக்க மாட்டாங்க. எதுக்காக அந்த முக்காடை போட்டாங்க? ஏன்னா அந்த மகிமையை எங்களால பார்க்க முடியல, நாங்களும் அந்த மகிமையை பெறணும்ன்றதுக்கு இல்ல, அந்த மகிமையை நாங்க பார்க்க வேண்டாம், அந்த மகிமையை பார்த்தா நாங்க செத்துருவோம் அப்படின்றதுனால முக்காடை போட்டுட்டு அவங்க ஆகமங்களை வாசிப்பார்கள். ஆனா நமக்கு முக்காடு தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த வாசிக்கப்படுகிற முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஏன் அந்த போல்ட்னஸ் வந்திருக்குது? ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ள மகிமையை நம்பிக்கையா இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? நமக்குள்ளேயே அந்த மகிமை வந்த பிறகுங்க நம்ம பார்த்து ரசிக்கிற அல்லது பார்த்து பயப்படுகிற மகிமை இல்லைங்க, நமக்குள்ள அவர் வந்ததுனால கிறிஸ்துவினாலே அந்த முக்காடு நீக்கப்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்தை பாருங்களேன். 16ஆம் வசனம், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். But whenever anyone turns to the Lord, the veil is taken away. But whenever anyone turns to the Lord, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்புறாங்களோ, ரோமர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. காட்டு ஒலிவ மரம், நாட்டு ஒலிவ மரம் அவ்விசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. நம்மை மறுபடியும் அவரோடு இணைப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். வெட்டப்பட்ட தூக்கி எறியப்பட்ட நம்மை மறுபடியும் வந்து மனம் திரும்பினால் ஒட்ட வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த 17ஆம் வசனம் தான் இன்னைக்கு திருப்பு முனையின் வசனம். எல்லாரும் இந்த 17ஆம் வசனத்தை மனப்பாடம் பண்ண போறீங்க. 17ஆம் வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். மகிமையை பத்தி பேசிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஆவியானவர் ஏன் கொண்டு வந்து நிறுத்துறாரு? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை. ஆனா மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்காக பிதா அனுப்பினது அவருடைய மகிமையின் ஆவியை. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. What is he saying, trying to say? The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. The Lord is the Spirit. இது ஒரு deeper conviction. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மேசியாவை அனுப்புறேன், அவர் மேல் என் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பார்னு சொல்லி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே மேசியா மேல இறங்கி வருகிற அந்த ஆவியானவர், அந்த மகிமை
ஏசாயா 60 காரிருள் உலகத்தை மூடும், கர்த்தரோ உன்மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அந்த ஏசாயா 60 மகிமை எப்படி வெளிப்படும், எப்படி ராஜாக்கள்லாம் அதை நோக்கி நடந்து வருவாங்கன்னு சொல்லி ஏசாயா 60 சொல்லிட்டு 61 வரும்போது ஆவியானவர், கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் மேல? இந்த மேசியாவா வரப்போறாரே, இவரை தேடி ராஜாக்கள்லாம் வரப்போறாங்களே, இவர் மேல அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த மகிமை எதனால வரப்போகுதுன்னா 60 மகிமையை பற்றி சொல்லி 61 சொல்றாரு, ஆவியானவர் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு, மகிமை உண்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். இல்ல கர்த்தரேன்றதுல எம்பசைஸ் பண்ணும். சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். இன்னொரு சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். The Lord is the Spirit. The Lord is the Spirit. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ குமாரன் மேல இறங்கி வந்த ஆவியானவர் யார்? கர்த்தரே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே. The Lord is the Spirit. The Lord is the Spirit. Spirit வேற கிடையாது. The Lord is the Spirit. அப்படின்னா ஆவியானவர் என்பவர் ஆள் தத்துவம் உள்ளவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. புரியுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இறைவனை ஆள் தத்துவம் உள்ளவராய் பார்க்கிறோமா, அக்ரிணையா பார்க்கிறோமா? ஆவியானவரை ஏதோ ஒரு அக்ரிணை வந்து போகிற வல்லமையாய் பார்க்கிறோமா, பர்சனாலிட்டியா பார்க்கிறோமா? இன்னைக்கு அற்புதம் செய்வதற்காக நீங்க அவரை கூப்பிடுறீங்களே, ஏதோ கை வைக்கும் போது வர்ற ஷாக்கு மாதிரி வர்ற ஒரு அக்ரிணையா, இல்ல உங்க மேல இறங்கி வர்ற ஒரு ஆள் தத்துவம் உள்ளவரா? He is a personality. He is a personality. He is a God who has a spirit, who has his own mind. கர்த்தருடைய ஆவியானவர். The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is freedom. நான் விசுவாசிக்கிறேன், இப்போ நம்ம ஜெபிக்கும் போது உங்க மேல ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார், அந்த விடுதலையை தரப்போகிறார். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு விடுதலை இன்னைக்கு தரப்போறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 3 வசனத்தை மனப்பாடம் பண்ணும்படி சாம் ஜோபுதரன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 3 வசனம். முதலாவது வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, சத்தியம் என்னை விடுதலையாக்கும். சத்தியம் என்னை விடுதலையாக்கும். அப்புறம் அடுத்த வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இது 2ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 3வது வசனம் தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த 3 வசனத்தை மனப்பாடமா வச்சு நீங்க எவ்வளோ பெரிய மந்திரவாதி வந்தாலும் சரி, எவ்வளவோ பெரிய பில்லி சூனிய வல்லமை எது வந்தாலும் சரி, இத சொல்லி ஜெபித்து பாருங்க. இந்த காலை வேளையில உங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வர நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான தீய சக்திகள், விச் கிராஃப்ட் எல்லாம் உடைய போதும். இந்த காலை வேளையில சிலருக்கு கர்த்தர் விடுதலையை தர விரும்புகிறார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு.
உங்களால எழும்ப முடியாதபடி, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கத்தக்கதா எல்லா அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணலாமா? எல்லா அந்நிய பாஷையில வாயத்தரங்க ஷகதல பலபதுன மீதுரபா. There is a greater glory. There is a greater glory. We cannot be satisfied with the present glory. We need to move into the greater glory. அதுக்கு ஒரு விடுதலை வேணும். மகிமையை பார்க்கணும்னா விடுதலை வேணும். விடுதலை இல்லாம மகிமையை பார்க்க முடியாது. விடுதலை இல்லாம மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. You need a deliverance. You need a deliverance. கர்த்தர் சொல்றாரு, மகனே நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீ உன கைகள் மூலமா நான் பல காரியங்களை செய்ய போறேன். அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. செத்தவங்களை உயிரோடு நீ எழுப்பி ஆக வேண்டும். கேன்சர் கட்டிகள் நீ ஜெபிக்கும் போது மறைய போகிறது. I want to reveal my greater glory to this world. சப்பானிகளை எழுப்பி விட வேண்டும். அந்த மாதிரி ஒரு மகிமையை நான் உனக்கு தர ரெடியா இருக்கிறேன். அதற்காக you need a greater glory. You cannot live a compromised life anymore. Come on, வாயை தரங்க. இந்த லெவல்ல கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. இதை விட மகிமையா கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்ப கூப்பிட்டு பா, இப்ப கேளு. நீ எந்த ஸ்தானத்துல இருந்த விழுந்துட்டேன்றத நினைச்சு பாரு. நான் உன்னை எப்படி அழைத்தேன்? நான் உன்னை எப்படி அழைத்தேன்? How did I call you? I called you for a greater glory. ஷடத ரமன தலத ரபட தல ரபட நமிதுல வரபா ஷடத லபா. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல போதாது. உனக்கு ஒரு விடுதலை வேணும். மகிமையை பேசிக்கிட்டு இருக்கிறவரு எதுக்கு விடுதலையை பத்தி பேசுறார்? ஏன்னா விடுதலை இல்ல. விடுதலை இருந்தாதான் மகிமைக்குள்ள போக முடியும். விடுதலை இல்லாமல் மகிமையை பார்க்க முடியாது. உனக்கு ஒரு விடுதலை தேவை. எங்கேயோ பிசாசு உன்னை கட்டிட்டான். எதுலயோ நீ லாக் ஆயிட்ட. ஏதோ ஒரு காரியம் உன்னை லாக் பண்ணி வச்சிருக்குது. அதை உடைக்கிறதுக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில வருகிறார். அதை உடைப்பதற்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில வருகிறார். அதை உடைப்பதற்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில அதை உடைப்பதற்கு. The Lord says, I am calling you for greater glory. வாயை தரங்க. போதாது அந்நிய பாஷையை பேசுங்க. Let your tongues become glorious. Let your eyes become glorious. Let your mindset become glorious. உங்களை வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். உங்களை அனல் மூட்ட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்பொழுது அனல் மூட்ட விரும்புகிறார். விடுதலையை தர விரும்புகிறார். Say, I need the glory. I need the மகிமை வேணும். எனக்கு மகிமை வேணும். மோசேயுடைய முகத்துல வந்த மகிமை, பார்த்து வந்த மகிமை, உங்களுக்குள்ள வர்ற மகிமை, இறங்கி வருகிற மகிமை, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையை உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே. You need the deliverance. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியே வரும்படி கட்டளை இடுகிறேன். இச்சையின் ஆவியை வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. பில்லி சூனியத்தின் ஆவியை வெளியேறு. எல்லா எதிர் வல்லமைகளின் ஆவிகள், கட்டுகள், எல்லா பொல்லாத அசுத்த கிரியைகள் உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. உங்க சரீரத்தின் மேல தேவனுடைய வல்லமை, இந்த சபைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பில்லி சூனிய கட்டுகள், ஒரு அக்கினி வருகிறது. 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 பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி. ஒரு அக்கினி வருகிறது. ஒரு அக்கினி வருகிறது. ஒரு அக்கினி வருகிறது. பாகால் தெய்வங்களை சுட்டரிக்கிற அக்கினி வருகிறது. பாகால்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிகிறது. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஷடதலா. என் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்ததி எங்கே? என் மகிமையை வெளியரங்கமாய் கொண்டு வர்ற சந்ததி எங்கே? Where is the people who will show my glory? Where is the people who will receive my glory? Where are you? கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார்.
Is it not you that I am searching for? Is it not you that I am searching for? உன்னை தான் நான் தெரிந்து கொண்டேன். உன் சந்ததியை நான் தெரிந்து கொண்டேன். உன் வீட்டை நான் தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டேன். நீதான் எனக்கு வேணும். நீதான் எனக்கு வேணும். நீதான் எனக்கு வேணும். உன்னை உன் பிள்ளைகளையும் எதுக்காக நான் அழைத்தேன்? எதற்காக நான் அழைத்தேன்? சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு. Come on, come on, come on. இது பயந்து நடுங்கி ஒளிகிற நேரமா? இது ஒளிகிற நேரமா? இது முக்காடு போடுற நேரமா? முக்காட்டை எடுக்கிற நேரமா? இது முக்காட்டை எடுக்கிற நேரம். எல்லாம் உடைச்சு ஜெபிக்கிறோம். எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னேன் ராஜா. ஓ விடுதலை இல்லாத பகுதிகள், உடைக்கப்பட்ட பகுதிகள், ஓ ராமசீதனமாத்தரோ ஒதுக்கப்பட்ட பகுதிகள், இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் அந்த பகுதிகளுக்குள்ளே இறங்கி வருவீராக. Lord, we release a spirit of God into every brokenness in the name of Jesus. Every dryness in the spiritual life. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால Lord, we break in the name of Jesus, oh Father God. ஆவியானவரை அனுப்புகிறோம் ஆண்டவரே. ரூஹா சுவாச காற்றை அனுப்புகிறோம். Oh, we send the reviving ruach breath of God into each and every one. Revive your people once again, oh Father God. அப்பா மீண்டுமாக இவர்களை தட்டி எழுப்பி உலுக்கி நிறுத்துவீராக ராஜா. Oh, we send the revival fire. We send the fire from the altar. இப்பொழுது எல்லா சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக ராஜா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. ஒராங்காகலபாசா சங்கிலிகள் ஓ நீகா தாடா லாதோரேமா பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி கால்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள், ஆத்துமாக்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள், வாலிபர்கள் ஓதரபாஷேகரபாஷேகளில் இருக்கிற வாலிபர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. Let the prayer warriors arise. Let the Gideons arise. வாலிப சேனை எழும்பட்டும் ராஜா. எழும்பட்டும். The sons of God be revealed. Arise and shine. Arise அப்பா. தீவிரித்து புறப்பட்டு வருவார்களாக ராஜா. ஓ தீவிரித்து புறப்பட்டு வருவார்களாக ராஜா. அப்பா எங்க வாலிப பிள்ளைங்க ராஜா, ஆராதிக்கிற வாலிபர்கள், ஜெபிக்கிற வாலிபர்கள், வைராக்கியமுள்ள வாலிபர்கள், எழுப்புதலுக்காக நியமிக்கப்பட்ட வாலிபர்கள், தாயின் கருவிலேயே உருவாக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். Oh, the called and the marked and the chosen of Father God. Oh, Ramakarabose வருவார்களாக ராஜா. மகிமையின் ஸ்தானத்துல நிலை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we call forth our daughters and sons. Oh, we call forth our children. We call forth from the north and the south and the east and the west in the name of Jesus to stand as a glory carriers here of Father God. Oh, Ramashendalebase. We call forth, oh Father God. Oh, the creation is waiting for the sons and the daughters of God to be revealed. அப்பா பூமி அனைத்தும் உங்க மகிமையால மூடி வைத்திருக்கிறீங்களே ராஜா. ஓ இந்த நாட்கள்ல மகிமை வெளியரங்கமாவதாக, வெளியரங்கமாவதாக, உங்க பிள்ளைகள் மூலமாக வெளியரங்கமாவதாக ராஜா. ஓ ரமசே கலமசே, ஓ ரமசே. Holy Andalese, shake off every complacency in the name of Jesus. Ola masedare mandara. இது போதும், இது முடியாது, இது மேல என்னால செய்ய முடியாது என்று சொல்லி பேசுகிற எல்லா பொய்களையும் cancel பண்ணி ஜெபிக்கிறோம். Cancel in Jesus. Cancel in the name of Jesus. Cancel. Lord, we lift up the truth in front of the Satan in the name of Jesus. In Jesus' அப்பா name. நீங்கள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க. Oh, the mantle upon your children of Father God. Yes. Oh, let it be revealed in the greater days of Father. In the name of Jesus. Oh, riandarabase, landoramashe. Let them rise up to the call of Father God. எழும்பி பிரகாசிக்கட்டும் ராஜா.
ஓ ராபாலா, இவங்க விளக்க அணைக்க நினைக்கிற கிரியைகள் இவங்களை மங்க வைக்கணும். இவங்க எழுந்து பிரகாசிக்க கூடாது, இவங்க ஜெபிக்க கூடாது, இவங்க ஆலயத்துக்கு வந்து பலிபீடத்தில் நிற்க கூடாது என்று செய்யப்பட்ட எல்லா மாந்திரீகங்களும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஊழியர்களுக்கு விரோதமாக, லேவியர்களுக்கு விரோதமாக, ஆசாரியர்களுக்கு விரோதமாக மந்திர பலிபீடங்கள் உடைக்கப்படுவதாக, Yes Lord, oh God, this is the year of God's glory. Every strongholds be broken in the name of Jesus. என்னென்ன பேரை சொல்லி ஊழியர்களையும் விசுவாசிகளையும் வாலிபர்களையும் கட்டி வைத்தியோ அந்த எல்லா கட்டுகளின் மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி இறங்குவாராக. அக்கினி பட்ட நூலை போல இப்பொழுது பொசுங்கி போவதாக. ராஜா தூடலாத every demonic assignments against your children of Father God, we cancel it in the blood of Jesus. We cancel it in the blood of Jesus. Every demonic spells ஆண்டவரே, எதிர் ஜபங்கள் ஓரா மகரா பசை ஓ லேதி மனசை யத்தோலே செகோ லிமா ரசந்தேல மாசே சவுல போல கூடவே துரத்திக்கிட்டு இருக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவது நாமத்தினாலே ஓரா மஷதர மாசே. Every distressing spirit which is not allowing the children to do the ministry of Father Jesus. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள், மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற காரியங்கள், ஆத்மாவை கல்ல போல மாத்தி வைத்திருக்கிற காரியங்கள், ஆவியானவரை உணர முடியாதபடி இருக்கிற காரியங்கள், அப்பா தேவ பிரசன்னத்துக்குள்ள போக முடியாதபடி இருக்கிற காரியங்கள், தேவ மகிமையை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா உணர்வற்ற தன்மைகள், மல்லட்டு தன்மைகள், every senselessness in our bodies of Father God, இயேசுவின் நாமத்தினால உடைத்து ஜெபிக்கிறோம். உடைக்கப்படுவதாக. Lord, give us a compassionate heart to carry the cross every day of Father God. அனுதினமும் எங்களை வெறுத்து சிலுவையை தூக்க கிருபை செய்யுங்க. Oh, we humble ourselves in your presence. Oh, எங்களை தாழ்த்துகிறோம் ராஜ். We are nothing of Father God. Oh, ரீமா சீதனமலவ எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எண்ணங்கள் யோசனைகள் எங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறை பிடிக்கிறோம் ராஜ். உலகம் மாமிசம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கிற கர்த்தருடைய கரம், விடுதலையின் கரம், விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். உங்க விடுதலையை சீல் பண்றார். உங்க விடுதலையை சீல் பண்றார். உங்க விடுதலையை சீல் பண்றார். உங்க சரீரத்துல ஒரு விடுதலை, உங்க ஆத்துமாவில ஒரு விடுதலை, உங்க ஆவியில ஒரு விடுதலை. Deliverance in your spirit, deliverance in your soul, deliverance in your body. Thank you Holy Spirit. இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே எல்லா சபைகள் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். இதுதான் கர்த்தர் இப்போ அர்ஜென்ட் மெசேஜா சபைகளுக்கு சொல்ல விரும்புகிறார். அர்ஜென்ட் மெசேஜ் டு தி சர்ச்சஸ். யூனிட்டி, யூனிட்டி, யூனிட்டி. எல்லா சபைகளும் இணைய வேண்டியது தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்போதான் இந்த மகிமையை வெளியரங்கப்படுத்த முடியும். Father, in the name of Jesus, யாரெல்லாம் பேக்ஸ்லைட் ஆகியிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் உணர்த்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உம்முடைய விடுதலை அபிஷேகத்தை
அவங்க மேல ஊற்றுங்கப்பா. யாரெல்லாம் பேக் ஸ்லைட் ஆயிருக்கிறாங்களோ, பேக் ஸ்லைடர்ஸ் திரும்பி வருவார்களாக. பேக் ஸ்லைடர்ஸ் திரும்பி வருவார்களாக. பேக் ஸ்லைடர்ஸ் உடைய உள்ளத்துல பேசுங்கப்பா. அவங்க எந்த நிலைமையில இருந்தாங்க, எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி அற்புதம் செஞ்சீங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கிருபைகளை தந்தீங்க, எவ்வளோ அற்புதங்களை செய்தீங்க, எல்லாம் மறந்துட்டாங்கப்பா. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. தயவாய் அவர்களுக்கு நினைப்பூட்டுங்க. தயவாய் அவருடைய இருதயத்தை அனல் மூட்டுங்க. செய்த நன்மைகளை நினைக்கணும்ப்பா. நன்றியோடு துதிக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பணும். எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து அவர்களை பிரிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட சத்துருடைய அக்கினி ஆஸ்திரங்களை அழித்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அவங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவீரா. Young people, don't go into deception. Don't become a KRC. Don't become a KRC. Be Elisha. Elisha always ran behind Elijah. He did not run behind women. He did not run behind the riches of the world. He wanted a double portion. He ran behind Elijah, who ran ahead of chariots. Are you running behind chariots? Are you running ahead of chariots? Tikabala sira baurianta. Shadadala namurianta namaste. Ribadala bau shadadala. Tiataraba shinahadi andala. Shiakamana madurama. Shinamadurabi. നിന്നെ വിളിച്ചവന്റെ സ്ഥാനത്തെ നീ അറിയുക. ശിഖമൗനിയാന്തരബൗസേ യാതുരബല ശീതനമിയാന്തരബ കിറിയാഹൽബദരിയാന്തരബൗസേ റിയാന്ദുലബശേ. Greater glory, a double portion anointing, double portion anointing, calling the fire of God, parting the Jordan, parting the Jordan, calling the fire of God, raising dead people. This is the ministry I called you for. I did not call you for any other ministry. I called you for a glorious ministry. Shikabada Rabaunimias Shidana Maradala Sikabaurianta Idurabala Shadala Danami. Jesus. Father, in the name of Jesus, we thank you for this wonderful day. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கூறி ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்பெஷல் ப்ரேயர் டைமுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த நாளில் எழும்ப முடியாமல் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த நாளில் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னு நினைச்சாங்க அவங்களோட நீங்க பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is freedom. இதுதான் கர்த்தர் எழுப்புதலுக்காக எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This is the word that God gave me for freedom, the theme of freedom. இதுதான் ஊழியத்தின் அடித்தளம். பிதாவே, இந்த வேளையில ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் வல்லமைகள் கட்டப்படுவதா, சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வல்லமைகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், விசேஷமாய் ஊழியர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, அவருடைய சிந்தனைக்கு விரோதமாய் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய எண்ணத்துல ஊழியத்துக்கு விரோதமாய் பிசாசு போடுற தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிறோம். ஊழியக்காரருடைய பிள்ளைகள் உலகத்துக்கு போய் வேலை செய்யக்கூடாதுப்பா. ராஜாவுடைய ஊழியத்தை செய்ய வர வேண்டும். எங்க அப்பா கஷ்டப்பட்டது போல நானும் கஷ்டப்படக்கூடாது. நான் போய் வெளியே வேலை பண்ணி எங்க அப்பாவை காப்பாத்துறேன்னு யோசிக்க கூடாது. நான் எங்க அப்பாவுடைய பாரத்தை சுமக்க,
நானும் என் தோளை கொடுக்கணும்னு சொல்லி ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இறங்கி வர வேண்டும். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. அவளுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வருவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.